அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்படின்னா ரமடான் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறோம். அண்ட் வீட்டில் வந்து எப்படி டீப் க்ளீனிங் பண்ணுறோம். இது வந்து ஒன் டே பிஃபோர் வீடியோ அப்படின்னு இல்லை, ஒரு 2-3 டேஸ் முன்னாடியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து நான் வீடியோவில் ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் அண்ட் இந்த ரமடானில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அண்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த டீப் க்ளீனிங்கே முடிஞ்சிச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, எதுவுமே எடுத்து வைக்கல. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். யூஸ்வலாக வீடு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறத விட ரமதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து வீடை க்ளீன் பண்ணுறது, சின்ன சின்ன திங்ஸ்லாம் எடுத்து தொடச்சி வைக்கிறது, எல்லாத்தையும் புதுசாக மாற்றுறது, இது எல்லாமே வந்து நம்ம எப்போவும் பண்ணுறத விட ரமதான் வந்துட்டால் ரொம்ப சிறப்பாகவே பண்ணுவோம். அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வீட்டை. இந்த க்ளீன் பண்ணுறத விட ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா மறுபடியும் அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான். ஒரு 2 டேஸ் முன்னாடி நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் இஃப்தாருக்கு தேவையானது அண்ட் சகருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்றதே வந்து இந்த டேட்ஸ் தான். நோம்பு ஹீட்டு நம்ம பாடி ஹீட்டை ஈக்குவல் பண்ணுறப்போ டேட்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம பாடி ஹீட்டை வந்து ஈக்குவல் பண்ணிடும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே நான் கெட்சப், சோயா சாஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். இஃப்தாரில் கண்டிப்பாக வந்து ஜூஸ் வந்து அதிகமாக இன்டேக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரே மாதிரி ரோஸ் மில்க்கு, சர்பத் இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா பிடிக்காது இல்லையா? ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபலூடா மிக்ஸ்லேயே வேறு ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆல்மண்ட் ஃப்ளேவர், இது வரைக்கும் நான் வந்து டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆல்மண்ட் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அது இது வந்து பாதாம் மிக்ஸ். இதில் நம்ம வந்து பாதாம் மில்க் போடலாம், ஐஸ்கிரீம் மேக் பண்ணலாம், குல்ஃபி மேக் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து இதை வச்சு மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே பாதாம் அண்ட் சப்ஜா சீட் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவும் குளிர்ச்சி அப்படின்றனால இப்போ ப்ரிப்பரேஷனாக இது ரெண்டையுமே வந்து நம்ம சோக் பண்ணிடலாம். சோக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு அகைன் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. சாண்ட்விச் அண்ட் சிக்கன் வச்சு எது மேக் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து இந்த மயோனைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப வந்து இந்த இஃப்தாருக்கு தேவைப்படுறது. இதில் கஸ்டர்ட் ஃப்ரூட், கஸ்டர்ட் ட்ரிங்க் இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி புட்டிங், ஐஸ்கிரீமும் மேக் பண்ணலாம். ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து புதுசாக புட்டிங் மிக்ஸுன்னு வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பிரித்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன் டைம் ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தேன். அண்ட் ஃபலூடாலேயே பிஸ்தா ஃப்ளேவர். அண்ட் மைலோ எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கூட மைலோவில் வந்து ஐஸ் மைலோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைலோவும் வாங்கியிருந்தோம். இது அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது இந்த அகர் எசன்ஸ், ஃபுட் கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அண்ட் இது கூட வந்து ரோஸ் சிரப், இதிலே வந்து ஸ்வீட்லாம் ஆட் ஆகிருக்கும். நம்ம இதை ஆட் பண்ணால் போதும் மில்கில். அண்ட் காதரியாவில் வந்து சர்பத், இது வந்து 10 லிட்டரும் வாங்கியிருந்தோம். இது வந்து 5 லிட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக பத்தாதுங்க. நோம்புக்கு அவ்வளோ தேவைப்படும். நாட் ஒன்லி சர்பத், எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸோ, ஃப்ரூட் ஜூஸோ, வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டிங்கன்னா கூட இதை ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சீசன் என்னன்னே தெரில, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. எப்போ வந்து துணி காய போடுறது என்னன்னே தெரியல. ஸோ வெயில் அடிக்கும் போதே காய போடலான்னு போய் காய போட்டுட்டு ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஃபுட்லாம் போட்டுட்டு லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது சாம்பார் வச்சுட்டு சகருக்கு வந்து சிக்கன் வச்சுக்கலாம். ஆஃப்டர்நூனும் நான்வெஜ் சாப்பிட்டு நைட்டும் நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இப்போதைக்கு பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ரொம்ப குட்டி. அவங்க பிறந்த 2 டேஸ்லேயே அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க போல். தோட்டத்தில் இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் மாமா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்களோட குட்டி அப்படின்னா வந்து வாங்கிட்டு போங்க, எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு ஃபீட் பண்ணலாமே, இதுக்குன்னு தனியாக வந்து ஃபீடிங் பாட்டில்லாம் வாங்கி ஒரு 3-4 டைம்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் பால் குடிச்சிட்டு அப்புறமா போய் தூங்குறாங்க. அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் விளையாடுறான், அப்புறம் மறுபடியும் தூங்குறான். இதுதான் அவங்க ரொட்டீனாக இருக்குது. அண்ட் சைட்லேயே வந்து சாம்பாருக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது இந்த மசாலா பொடி தான். மட்டன் மசாலாவும் ஃபிஷ்க்கு தேவையான மசாலாவும் மிளகா பொடியும் நாங்கள் தனியாக அரைச்சி ஃபில் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாதாம்ஸ்னை வந்து குட்டி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே ஊறிடும். நமக்கு டைமும் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் அரைச்சிட்டு நமக்கு வேணுன்றதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஊற போட போகும்போது
ஃபஸ்ட் டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து வாட்டர் ரீஃபில் பண்ணி நம்ம இது ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டஸ்ட்டெல்லாம் இருக்குது. இதை வாஷ் பண்ணிட்டு நான் அகைன் ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன் வாட்டரை. சப்ஜா சீடுமே அப்படி தான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ரீஃபில் பண்ணி வைக்கணும். இதுவுமே கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இஃப்தாருக்கு ஹெவியாக சாப்பிட்டுட்டோன்னா நைட் டின்னர் சாப்பிட முடியாது. அண்ட் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். அதுக்காகவே நம்ம தோசை மாவுலாம் மேக் பண்ணி வச்சே ஆகணும். அதையும் வந்து நம்ம இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். சம்டைம்ஸ் சஹருக்கு எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் தோசை மாவு எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து எமர்ஜென்சிக்கு சீக்கிரமாகவே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1.5 கப்பு உளுந்து போட்டு சும்மா 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போடுவேன். தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ சகருக்கு வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூஸ்வலாக அதிகமான யூடியூபர்ஸ் வந்து நான் 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன், சிக்கன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன், ரோல் பண்ணி வைக்கிறேன், ஸ்ப்ரிங் ரோல், பிஸ்ஸா இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே காட்டுறாங்க. இங்கே பக்கத்தில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறனால நான் எதையுமே ஃப்ரீஸ் பண்ணி வைக்க மாட்டேன், அப்பப்போ வாங்கி பண்ணுறது தான். அண்ட் ஆஃப்டர்நூனே சகருக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குரான் ஓதுறதுக்கு வந்து அதிகமாக டைம் கிடைக்கும். அதிகமாக வந்து நம்ம தொழுகலாம், இந்த மாதிரி திக்கர் பண்ணலாம், இந்த மாதிரி இதில் வந்து நம்ம அதிகமாக ஈடுபடலாம். ஸோ வந்து பெண்கள் வந்து அதிகமாக குரான் ஓதுங்க. வீட்டில் இருக்கும்போது கிச்சனுக்குள்ளேயே நின்றாதீங்க. அதிகமாக வந்து நல்ல அமல்கள் செய்யுங்க. அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போவுமே வந்து திக்ர் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் நோம்பு வச்சுட்டு டே டைமில் அதிகமாக தூங்காதீங்க. இப்போவே மகரிப் ஆயிடுச்சு. மகரிப்க்கு அப்புறம் தான் புற பார்த்ததை பற்றி தகவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சகரா இல்லையான்னு தெரிய வரும். இன்று இரவு இஷா தொழுகை 8:45க்கும் இரவு தொழுகை 9 மணி அளவில் துவங்கப்படும் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக அன்புடன் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போகிற பாத தகவலை வந்து பள்ளியில் அறிவிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நைட்டு வந்து ஷகர். ஸோ விலாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஷால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்